முருகனுக்காக பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டதா சொல்லப்படும் ஒரு பழமை வாய்ந்த முருகன் கோவில் இன்னைக்கு இருக்கும் இடம் தெரியாமலே அழிஞ்சிட்டு வருதுங்க. இங்க பாருங்க, ஒரு நீளமான கல்வெட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கருவறையில் இருக்கிற சிலைகள் எல்லாமே சிதலம் அடைஞ்சு அடையாளம் காண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்குன்னே சொல்லாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேர் மூலமா இந்த பழமையான முருகன் கோவில் புனரமைக்கப்படலாங்க. ஒரு அழகான முருகன் கோவில் புத்துயிர் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த இடம் எங்கோ யாரோ பார்க்க முடியாத ஒரு தூரத்திலலாம் இல்லைங்க. இப்போவும் பலரும் வந்து செல்லும் ஒரு பிரபலமான சிவன் கோயிலுக்கு மேலே தாங்க இருக்குது. இதை எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானே அந்த சிவன் கோயில் வரப்போ தான் இங்கே இப்படி ஒரு கோயில் இருக்குன்றதே பார்த்தேங்க. இந்த கோயில் நம்ம மதுரை மாவட்டம் பருச்சூர் அருகே குன்னத்தூரில் இருக்கும். 1300 ஆண்டுகள் பழமையான அஸ்தகிரீஸ்வரர் என்ற பழமையான குடவரை சிவன் கோயிலுக்கு மேலே தாங்க இருக்குது. கீழே இருக்கிற சிவன் கோயிலில் முற்கால பாண்டியர்கள் மலையை குடைஞ்சு கட்டியிருக்காங்க. அதன் பின் வந்த பிற்கால பாண்டியர்கள் இந்த மலை மேலே ஒரு அழகான முருகன் கோவிலை கட்டியிருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் சொல்லுதுங்க. ஏன்னா இந்த மலையோட பேர் சுப்பிரமணிய மலை அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த சிதிலமடைஞ்ச கோவிலை பற்றி நான் இணையத்தில் தேடினப்போ எனக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கலங்க. அதனால் இந்த கோவிலை சுற்றி பார்த்தப்போ இந்த இடத்துல ஒரு நீளமான கல்வெட்டுகள் என்னால் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஆனால் அந்த கல்வெட்டுகளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைஞ்சு வருதுங்க. இன்னும் கொஞ்சம் காலம் விட்டோன்னா இங்கே கல்வெட்டுகள் இருந்திருக்கிற அடையாளம் இல்லாமல் போகுங்க. இதை பாதுகாத்தாலே இந்த கோவில் பற்றிய வரலாறுகள் நமக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த கோயிலை பற்றி எந்த ஒரு தகவலுமே இணையத்தில் இல்லைங்க. அதனால் இந்த கல்வெட்டை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய பொறுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட அமைப்பு கீழே கற்களாலும் மேலே செங்கல் சுண்ணாம்பு கலந்த கலாயாகவும் உருவாக்கப்பட்டிருக்கனால இது நிச்சயமாக பிற்கால பாண்டிய காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கருவறையில் உள்ள சிலைகள் இருந்ததற்கான அடையாளங்கள் எல்லாமே இப்போவும் இருக்குங்க. ஆனால் இதுக்குள்ள முருகன் சிலைகள் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இது எல்லாமே சிதிலமடைஞ்ச சிலைகள். ஆனால் இது ஏதோ பாதியில் கைவிடப்பட்ட கோயில் மாதிரி தெரியலைங்க. கருவறையை முழுசாக கட்டி வழிபாட்டில் இருந்திருக்கலாம். பின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சிதிலமடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. எது எப்படி இருந்தாலும் இங்கே ஒரு பழமையான கோயில் இருந்திருக்கு. அதை மீண்டும் கொண்டு வந்தால் இந்த இடம் பார்க்கவே அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே சிவன் மேலே முருகன் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த கோவில் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சிதிலமடைஞ்ச வரலாற்று தகவல் இருந்த கோவில் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கோவில் சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க.